பார்த்தாலும் நேராக வரும், ஓடினாலும் பின்னாடி துரத்திட்டு வருங்க. கரடி வந்து எப்பவுமே ஆணும் பண்ணி ஜோடியாக தான் இருக்குது. சிலப்போ குட்டியாகிட்டு இருக்குது, அவ்வளோதான். 2-3 தான் இருக்குது. கிடக்குதுங்களா? இல்லை எல்லாமே இழுத்துட்டு போச்சு. அடிக்கும்போது அவன் அங்கே நிற்கும், நம்ம இங்கிட்டு ஓடுவோம், அங்கேருந்து இங்கிட்டு ஓடும். கடைசியில் வந்து தண்ணி உள்ள இடத்த வந்து கரெக்டாக ஒதுக்கி எல்லாம் டயருங்க. டயருக்குள்ள குட்டி மெயில் கொஞ்சம் லாங்காக இருக்கிறது வந்து ஃபீமேல். பயங்கரமாக வரும். ஓகேங்க. இதுவே பெருசாக இருக்குங்க. கீழே வேறு பாருங்க எத்தனை பெருசு வரைக்கும் வந்து. அதனோட சைஸ் பெரியதாக்கிறதுக்கு வேண்டி சரிங்க அது சாடி வாழ்ந்து. அப்போ வேறு டைகர் வந்துச்சு சொன்னாக்கா அது பார்க்கும்போது ஆமாம் நம்மளை விட பெரியவனாக இருக்கலாம், இங்கே போனால் சரியாகாது முடித்து திரும்பி போயிடு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தேக்கடி ட்ரிப்பில் எடப்பாளையம் வாட்ச் டவர் ஸ்டேவோட கண்டினியூஷன் தான். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருப்பேன். நம்ம வாட்ச் டவருக்கு வந்து எப்படி ரீச் ஆகணும், ஆஃப்டர்நூன் ஈவினிங் ட்ரெக்கிங்கு, அது போக நைட்டில் என்னெல்லாம் அனிமல்ஸ் சைட் ஆச்சுங்கிறத போட்டிருப்பேன். இது பார்த்திங்கன்னா எகைன் வந்து நைட் ஸ்டேயில் கண்டினியூஸாக நம்ம வைல்ட் அனிமல்ஸ் சைட் பண்ணோம். அதுலேயும் பார்த்திங்கன்னா வைல்ட் கார் வந்து ஹோல் நைட்டுமே வந்து வாட்ச் டவர் முன்னாடி தான் இருந்தது. முன்னாடி பின்னாடி வாட்ச் டவர் சுற்றியுமே தான் அதோட மூமெண்ட்ஸ் இருந்தது. அது போக முள்ளம்பன்றி பார்த்திங்கன்னா நைட்டில் மட்டும்தான் அதிகமாக ஸ்பாட் ஆகும். ஸோ நைட் டைம் ஃபுல்லாகவே அங்கே தான் சுற்றிட்டு இருந்தது. அது போக வைல்ட் போரு, அப்புறம் சாம்பார் டீர் பார்த்திங்கன்னா வாட்ச் டவர் வந்து அதோட பர்மனெண்ட் பிளேஸ்னே சொல்லலாம். ஒரு குரூப் பார்த்திங்கன்னா எப்போவுமே அங்கே ஸ்டே பண்ணோம். நம்ம எப்போ போனாலும் ஆஃப்டர்நூன் டைமில் கூட நம்ம சாம்பார் டீஸ் வந்து வாட்ச் டவர் பக்கத்தில் பார்க்க முடியும். ரொம்ப ரேராக தான் அது அங்கே இருக்காது, மோஸ்ட்லி அங்கே தான் ஸ்டே பண்ணோம். இந்த வீடியோவில் நம்ம ஏர்லி மார்னிங் வாட்ச் டவரில் சீனரிஸ் எல்லாம் எப்படி இருந்தது, அது போக என்னெல்லாம் வைல்ட் அனிமல்ஸ் வந்து சைட் பண்ணோங்கிறத பார்க்கலாம். அது போக நம்ம ரிட்டன் வந்து லேக் பேலஸ் வரைக்கும் எப்போவுமே ட்ரெக்கிங்கில் போயிட்டு லேக் பேலஸ்லேருந்து போட்டிங் மூலிமா நம்ம தேக்கடி ரீச் ஆகும். இந்த தடவை பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெக்கிங்லேயே வந்து தேக்கடி கார் பார்க்கிங் வரைக்கும் போகலான்னு பிளானு. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சுற்றியும் இருக்குங்க, ஃபுல்லாக வைல்ட் அனிமல்ஸ் வாட்ச் டவர் சுற்றி. இந்த தடவை நிறைய அனிமல்ஸுங்க. வைல்ட் கார்ஸு, சாம்பார் டீஸ், வைல்ட் போர், முள்ளம்பன்றி, அப்புறம் எலிஃபண்ட்டும் பார்த்தேங்க. இருக்குங்க நைட்டு 1:30 மணிங்க. சாம்பார் டீஸ், பைசன் எல்லாம் சாப்பிட்ருக்குங்க. காலையில் 4:45. பண்ணிங்க எல்லாம் காணும்.
bison, Indian grass. காட்டு பண்ணி போகும். ஒரு குரூப் வந்து வாட்ச் டவருக்கு பேக் சைடில் போயிடுச்சுங்க. இன்னொன்று வாட்ச் டவருக்கு லெஃப்ட் சைடு, இன்னொன்று வாட்ச் டவருக்கு ஃப்ரண்ட் சைடில் ஆப்போசிட்டில் அப்படியே ஏறிடுச்சு. 3 கேங்காக பிரிஞ்சிச்சு. இதுக்குள்ளார நிறையா இருக்குங்க கார்ஸ். அப்படியே அந்த வழியாக இறங்குது, அப்படியே ஆப்போசிட் போயிடுது. நிறையா இருக்குங்க. இன்னும் இந்த மாதிரி கார்ஸ் வந்துட்டு போனாலுமே எலிஃபண்ட் வந்துட்டு போன மாதிரி ஸ்மெல் இருக்குங்க. இதுவுமே அந்தளவுக்கு சாப்பிட முடியல.
நீட்டிக்கிட்டு இப்படியே அளந்துக்கிட்டு இருக்கு இந்த ட்ரெஞ்சில் கடக்கிறதுக்கு முடியாது. எலிஃபெண்ட்டுங்களா இந்த பக்கம் வரக்கு? இங்கிட்டு வர்றதுக்கு ஓகே ஓகே. இந்த ட்ரெஞ்ச் இந்த கம்பெல்லாம் எடுத்து உள்ளே போட்டு போயிருங்க. இழுத்து அங்கிட்டு ஒழிச்சு போட்டுருங்க, இல்லாட்டி உள்ளே தள்ளி போட்டுருங்க. ஓகே ஓகேங்க. டென்ஷன் ஆகிங்க வர முடியல. இறக்கி விட்டாங்க. ஓகேங்க. நான் 2 தடவை வந்திருக்கேங்க. நான் இன்னும் எலிஃபெண்ட் ஒன்று தான் பார்த்தேன். நேற்று அங்கே பார்த்தோம், லாஸ்ட் டைம் பின்னால் பார்த்தேங்க. சிங்கிள் எலிஃபெண்ட் தான் பார்த்துருக்குறேங்க, குரூப்பாக பார்த்தது இல்லைங்க. அன்னைக்கெல்லாம் இறங்குற டயத்துக்கு ஒரு கொம்பான வந்துருச்சு. இப்படி கூட போகணும்னு எல்லாம் எடுத்து வச்சாச்சு. ஓகே. எடுத்து வச்சுட்டு இறங்குற டயத்துக்கு ஆன அங்கே வந்துருச்சு கொம்பான. ஓகே. பின்ன அது அங்கே அங்கிட்டு மாறுறதா சிலப்போ நம்ம ஏறி இந்த வழியில் போகும்போது அங்கே நின்றுச்சுன்னா நம்ம விரட்டும். அதனால வந்துட்டு நின்னோம். அது ஆனால் அங்கிட்ட பார்த்து அப்படி கூறி போயிட்டு ஆனால் அந்த சில எங்கேயோ மாறிடுச்சு. ஓகேங்க. டஸ்கர் சிரமங்க. டஸ்கர் இருந்துச்சுன்னா நீங்கள் வெயிட் பண்ணி தான் போவீங்க. நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு கொம்பை இங்கேருந்து அது வாட்டுக்கு சடச்சடன்னு இறங்கி ஓடுது. எங்கிட்ட ஓடுதுன்னே தெரியல. சரி. இங்கே என்ன இந்த சைடு என்ன இருக்குதுங்க? லேக்குங்களா இந்த சைடு? இந்த இதே மாதிரி இது எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். கரெக்டாக நமக்கு கண்டுபிடிக்க முடியாது. நைட்டில் வந்து அனிமல்ஸ்க்கு நல்லா கண்ணு தெரியுங்க பகலோட. பயங்கர பவர்ஃபுல். பகலில் வந்து வெயிலுக்கு வந்து இந்த மாதிரி மரம் இதில் வந்து கேப்பில் வந்து போய் நின்றுக்குங்க. சும்மா அப்படியே நின்றுட்டு உள்ளே அப்படி போயிட்டு அப்படியே நின்றுட்டு அப்படியே போகும். தண்ணி எங்கே இருக்குங்கிறது ஒரு 1 கிலோமீட்டர் சுற்றளவில் அதுக்கு சென்ஸ் இருக்குங்க. அது எப்பயுமே எல்லா மிருகங்களும் ஒரு இடத்துல எப்பவும் இருக்காது. குரூப்பாக வரும், சிங்கிளாக வரும். வாட்டுக்கு ஏரியா டு ஏரியா போயிட்டே இருக்கும். ஒரே இடத்துல எந்த மிருகமே இருக்கும். பாம்பு உட்பட வருங்க, அது வாட்டுக்கு போயிட்டே இருக்குங்க. எந்த மிருகமே நம்மளை பார்த்தா நம்ம மாறி போயிட்டு வரணும். பின்ன அது என்னன்ட்டு எதிர்த்து போயிட்டு இருந்தோம்னா தான் நம்மளை அட்டாக் பண்ணுறது. ஆனால் கரடி பயங்கரமான டேஞ்சர். கரடி ஒன்று தான் காட்டில் மெயினாக. பார்த்தாலும் நேராக வரும், ஓடினாலும் பின்னாடி வரும். பின்னாடி துரத்திட்டு வரும். பின்னாடி வரும். பாக்கியுள்ளதெல்லாம் வச்சு நின்று பார்த்துட்டு அது எப்படின்ட்டு பார்த்துட்டு நம்மளை அட்டாக் பண்ண சேஸ் பண்ணும், இல்லாட்டியாக செய்யும். ஆனால் இது அப்படி இல்லை. இப்போ குரூப்பாக நின்னோம்னாலும் வந்துருங்களா அட்டாக்? கரடி வந்துட்டு எப்பவுமே ஆணும் பண்ணி ஜோடியாக தான் இருக்கும். சிலப்போ குட்டியாகிட்டு இருக்கும், அவ்வளோதான். 2-3 தான் இருக்கும். மற்ற இந்த பைசன் இந்த இதுமா மாதிரி 10-20 எல்லாம் கூட்டமாக நான் இதுவரை பார்த்ததில்லை. வைல்டு லோக்கல்லாம் வந்துட்டு அது 30-40 பார்த்துருக்கு. ஒரு குரூப்பாக வரும். டைகர் அப்படியெல்லாம் ஒன்று. அது நம்ம டைகரை அதுக்கு தெரியும். அது நம்ம இங்கே இருந்தாலும் அது அந்த வழியில் வந்துச்சுன்னா அது அங்கேருந்து நம்மளை பார்க்கும். நம்ம தான் பார்க்க மாட்டோம். ஆனால் அது கரெக்டாக பார்த்துட்டு அதை போட்டு அது வரட்டும். எதிர்பாராமல் இந்த வளவு இந்த ஏதாவது ஒரு இதில் நம்ம போயிட்டு இருக்கும்போது தான் அது அங்கேருந்து வரும்போது தான் டைரெக்டாக பார்க்குறது. இல்லாமல் நம்ம வந்துட்டு பார்க்குறது. ஆக்சுவலாக இந்த வாட்ச் டவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஐலாண்டுக்குள்ளார இருக்குங்க. இந்த வாட்ச் டவர் சுற்றியுமே பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் வந்து கிராஸ் ஆகி தான் போகும். லேக்குக்கு போகணுன்னா இந்த வழியாக வந்துச்சுன்னா இந்த வழியாக பாஸ் பண்ணணும், இல்லைன்னா வாட்ச் டவருக்கு பின்னால் பாஸ் ஆகும். ஸோ கண்டிப்பாக அனிமல் சைட்டிங் வந்து நமக்கு சான்ஸ் அதிகம். நேற்று வந்து ஒயில்ட் கார்ஸ் வந்து அந்த மாதிரி கிராஸ் ஆச்சு. நமக்கு லக் இருந்ததுன்னா எலிஃபென்ட்ஸு, ஈவன் டைகர் லெப்பர்டெல்லாம் கூட இந்த மாதிரி கிராஸ் ஆகுங்கிற மாதிரி சொன்னாங்க. ஃபுல்லாக இங்கே பாருங்கள், ஃபுல்லு டிஃப்ரெண்ட்டான பேர்ட்ஸோட சவுண்டு, ஒரு சில அனிமல்ஸோட சவுண்ட் எல்லாமே நம்ம கேட்கும். சவுண்டு மாஸ்டர்லேருந்து கிளம்பியாச்சுங்க. இன்றைக்கி வந்து போட்டிங்கில் ரிட்டன் போகல, ட்ரெக்கிங் மூலிமா ரிட்டன் இட்ஸக்ஸ் எல்லாம் கட்டியாச்சுங்க. மங்கிங்க பைசனுங்க.
பயங்கரமாக இருக்குங்க பிளேஸுங்க. லேக் ஒட்டி டைகர் கில்லிங் இங்கே கிடக்குதுங்களா? இல்லை இல்லை எல்லாமே இழுத்துட்டு போயிடுச்சு உள்ளார. ஓகே, இழுத்த இது மார்க்கிங் கொண்டு வந்து போயிடுச்சு. இங்கே கடந்ததுங்க. இங்கேருந்து அங்கே உள்ள இழுத்துட்டு போயிடுச்சு. டைகருங்க. பார்த்துங்க, டைகர் வந்து போன ஹோல் இழுத்த பார்த்து டைகருங்கண்ணா. இங்கே வந்து ஒரு காரை அடித்து போட்டிருந்துருக்கு. அப்புறம் இங்கே இருந்து அதோட கடந்திருக்குங்க அப்படியே இந்த இடத்துல. இப்படி இழுத்து இப்படி இப்படி உள்ளே போயிடுச்சு. பெரிய டயருங்களா ரொம்ப? இல்லை இல்லை, நம்ம சைட்டிங் கிடைக்கல. ஓகே, அதோட இது பைசனோட அந்த டெய்லோட வாளுங்க. இதெல்லாம் சாணிங்க. தம்பரிய காரை இழுத்துட்டு போயிடுது பாருங்க. இதுக்கு மேலேங்க. இதுதான் அந்த ஹில்லுங்க. இப்போ டே ட்ரெக்கிங் எல்லாம் வர மாதிரி இருந்ததுன்னா இங்கே தான் வருவாங்களா? இல்லை, டே ட்ரெக்கிங் இங்கே அவ்வளோ வர மாட்டாங்க. போர்டர் ஹைக்கிங் ஃபுல் டே ட்ரெக்கிங். ஓகே, அது வரும். அஞ்சுருளி பீக். ஓகே ஓகே, இதுங்க. ஆனால் இங்கிருந்து பார்த்தா ஹைட் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்ததுங்க. அப்படி அந்த பக்கம் பல்ல. ஜஸ்ட் பிகினிங் தான் இந்த ஏரியா. இப்படி சுற்றி தான் ஏறணும். ஓகே, இப்படி ஏற முடியாது. அன்னைக்கு வந்ததுங்க. ஆமாம் ஆமாங்க, மேலே புளிய மரம். எதுங்க? இதுங்க சின்னது. இந்த சின்னது புளிய மரம் தான். ஓகேங்க, வர போடுறவங்க இங்கே தான் ஸ்டே பண்ணுறோம். ஓகே, மீன் பிடிப்பாங்க. ஆமாம், மீன் பிடிப்பாங்க. நம்மளோட இது நெட்டு தான். ஓகே, ராஃபில் இருக்குது. ராஃப்டில் போய் வலை போடுவாங்க. தண்ணியில் ஸ்விம் பண்ணுங்க. ஆமாம், மீன் பிடிக்கிறது பண்ணிக்கிறாங்க.
அதில் உட்காந்துருக்குங்க மேலே குச்சியாட்டு இருக்குங்க, அதில் மேலே உட்காந்துருக்கு. எப்படி பிடிக்குங்க மீனுங்க? இது உள்ள தண்ணிக்குள்ளேயே பிடிச்சிருக்கு. உள்ளுக்குள்ளார போயிங்க. ஆமாம், கம்பு மாதிரி அப்படியே நிற்கும் மீன், அப்படியே அதுக்கு முன்னாடி வருங்க அப்படியே. ஓகே ஓகே. எப்படி சகதி இருக்குது, அதுக்குள்ளே இறங்கி பேகும் தோப்பு துக்காப்பும் ரைஃபிளும் நினச்சி எவ்வளோ போல போக வேண்டியது இருக்குது. தண்ணி ஆயிடுச்சுன்னா இங்கெல்லாம் கடக்க முடியாது. சரிங்க. இவ்வளோ பெரிய தண்ணியில் எங்கே குளிருக்குன்னு தெரியாது. இப்படியே கையை தூக்கிட்டு நனைஞ்சி இது ஃபுல்லாக சேருங்க. இப்போ இதெல்லாம் கால் மாட்டுச்சுன்னா இப்போ காட்டு மாட்டை வருதுன்னு வச்சுக்கோங்க. சரிங்க. தண்ணியை பார்த்தோன்னா வந்துட்டு ஊட்டி வந்து தண்ணியை குடிக்கும். தலை புலான்னு இதில் கால் வச்சு போயிடும். தண்ணி வயிறு நேரம் குடிச்சிட்டு கால் எடுக்கும்போது கால் உள்ளே மாட்டிக்கிடும். இந்த கால் எடுக்கும்போது இந்த கால் இப்படி சரிஞ்சு விழுந்துச்சுன்னா அப்புறம் எந்திரிக்காது. ஆனை காட்டு இதெல்லாம் மிருகங்கள் எல்லாம் அப்படியே கிடக்குங்க. மற்ற மான் ஆடு வறுக்கனால அது எப்படியும் உருண்டு சாடி எந்திரிச்சுங்க. பண்ணி எல்லாம் இப்போ கார் அந்த மாதிரி சிக்கிடுச்சுன்னா எந்திரிக்காதுங்க. அப்புறம் ஏதாவது வந்து அடிச்சு நல்ல சகதி. ஓகேங்க. உள்ளே போயிட்டு பட்டக்குன்னு கால் வச்சு வந்து வெப்பராலத்தில் உச்சையாகும்போது வந்து குடிக்கும். உச்சைக்கோ சாயந்தரமோ குடித்த உடனே வயிறு நிறைச்சி குடிச்சு இப்படி எந்திரிச்சு பார்க்கும். பார்த்துட்டு அப்படியே சரி அப்படின்ட்டு காலை தூக்கும். காலை அப்படியே ஜாம் ஆகிடும். அப்புறம் எப்படி எடுக்கவே முடியாது. எடுக்க முடியாது. யாராவது வந்து ஹெல்ப் பண்ணுவாங்களா இல்லை எப்படி? அது முடிஞ்ச அளவு வந்து கயிறு போட்டு ஏதாவது நம்ம வந்துட்டு இழுத்து ஏதாவது ரெடி பண்ணுறதுனா பண்ணுவோம். இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. 2000 கிலோ 3000 கிலோ வெயிட் உள்ளது. நம்ம 4 பேர் இழுத்தா வருமா? முடியாது. ஜீப்பு எதுவும் போடுறதா இருந்துச்சுன்னா ஃபாரஸ்ட் ஜீப்பு வந்து கயிறு கட்டி ஓகே இதில் நம்ம ஃபெசிலிட்டியை பார்த்து முடிஞ்ச அளவு நம்ம செய்கிறது. என்ன வந்து எப்பவுமே ஒரு இடத்துல இருக்காது. குரூப் ஆகிட்டு இன்றைக்கி இங்கே இருக்கும், நாளைக்கு 10 கிலோமீட்டர் தள்ளி குரூப்பாக டீம் ஒர்க் ஆகிட்டே போகும். ஒத்தைக்கு ஒன்றும் வராது. ஒரு இடம் தான் அது வேட்டையாடும், பாக்கி எல்லாம் ரவுண்டப் போகும். அது பயங்கர கண்ணிங்காக இருக்குது. நம்மளை கூட வந்துட்டு ரவுண்டப் பண்ணிடுவோம். இப்போ 3 பேர் 4 பேர் போனோம்னா இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஒரு நாள் வந்து கரெக்டாக பார்க்கும். பாக்கி எல்லாம் விசில் அதுக்குள்ளே போடும். விசில் அடிக்கும்போது அவன் அங்கே நிற்கும். நம்ம இங்கிட்டு ஓடுவோம், அங்கேருந்து இங்கிட்டு ஓடும். கடைசியில் வந்துட்டு தண்ணி உள்ள இடத்த வந்துட்டு கரெக்டாக ஒதுக்கி எல்லாம் சாப்பிடாது. ஆனால் கண்ணை மாந்தும். அதுக்கு பயந்து போய் நம்மளை வந்து விரட்டி ஓடினாலும் பின்னாடி வந்து பிடிக்கும். பார்த்தாலும் நேரிட்டு ஓடி வந்து இப்படி மாந்தும். தப்பிக்கிறதுக்கு என்ன வழிங்க? கரடி வந்து தப்பிக்கிறதுனா அந்த தீ ஏதாவது இருந்துச்சுன்னா இல்லாட்டி நம்ம 3-4 பேர் ஒத்தைக்காக இருந்தால் நம்ம மாட்டிக்கிடுவோம். ஒன்றும் செய்ய முடியாது. 3-4 பேர்னா சத்தம் போட்டு ஏதாவது வந்துட்டு பயங்கர சவுண்ட் விடாங்கன்னா அது பயந்து அப்படியே நின்றுட்டு அப்படியே திருப்பி போயிடும். ஒத்தைக்கீரைன்னு வச்சுக்கோங்க, நேராக டேரக்டாக வந்து இதுலைங்க. இது நடந்து வரும்போது நேச்சர் வாக்கு, கிரீன் வாக்கு இதில் எல்லாமே இதில் செட் ஆகிடும். ஓகே ஓகேங்க. டைகர் சைட் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி டைகரை பார்த்தாங்க. இதில் நேச்சுரல் இந்த கூட்டு நம்ம சட்டம் இல்லாமல் போகிறோம்ல. ஓகே. அந்த வளவுலேருந்து இந்த டைகரை எதிர்பாராமல் வந்துச்சுன்னா நம்மளும் போகும்போது டைரெக்டாக பார்த்தா தான் அது இல்லாமல் அது மாதிரி இடத்துல எது க்ளோஸ் பண்ணி போச்சுன்னா பார்க்கலாம். காட்டு மாடு மாதிரி பக்கத்தில் நின்று மோவு கொடுக்காது. ஓகே. புளி மறைஞ்சி நிற்கிறதுக்கு இது மாதிரி ஒரு சின்ன ஒரு மரம் போகும். ஓகே. இது மாதிரி மரம். ஓகே. இப்போ நம்ம பார்க்க வச்சுக்கோங்க, இது அப்படி ஜம்ப் பண்ணும். செடி ஆடும். ஆனால் எங்கிட்டு போச்சுன்னு ஆனால் அது சின்ன ஒரு பீஸில் அதுக்குள்ள உடம்புக்குள்ளே ஒழிச்சு வைக்கிறதுக்குள்ள கெப்பாசிட்டி இருக்கும். ஓ, பார்க்குறதுக்கு தான் பெருசுங்க. எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். வெண்தேக்குங்க. தேக்குலேயே வெண்தேக்குங்க. என்ன டிஃப்ரென்ஸுங்க நார்மல் இதுக்கு? பென் டீ கூட்டுப்பாங்க. ஓகே. எல்லாம் ஹார்ட் வுட்டு தான். எல்லாம் ஃபர்னிச்சர். அதுக்கு வெண்தேக்கு எல்லாம் ஃபர்னிச்சர் தான். ஓகே ஓகே.
இது கொஞ்சம் ஸ்பெஷலுங்க பென்டேக். பெல் டீ கூட்டும்பாங்க. ஓகே. மற்றது காமனாக டீ கூட்டும்பாங்க. ஓகே. இதுதான் டைகர். டைகருங்க. டைகருக்குள்ள குட்டி சின்னது. உன்னோட பார்ப்போம். ஃபுட்மா இருக்கா? காலையில் பாஸ் பண்ணி. ஓகே. காலையில் பாஸ் ஆகும். மெத்தடும் போல உண்டല്ലോ ரவுண்டு இது ஃபீமேலாக அது கடவாக்குள்ள இது டைகரு. சரிங்க. ரவுண்டாக இருந்தால் மெயில். ஓகேங்க. கொஞ்சம் இப்போ நம்ம பார்த்தோம்ல கொஞ்சம் ஊசியாக இருக்கா அதெல்லாம் ஃபீமேல். ஸ்கொயர் மேலு மெயில் வந்து மெயில். கொஞ்சம் லாங்காக இருக்கிறது வந்து ஃபீமேல். அது கொஞ்சம் நீட்டமாக இருந்துச்சுன்னா ஃபீமேல். பாக்கி உள்ளது ஓகே. ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்துச்சுன்னா ஃபீமேலு, ஸ்கொயர்னா மேலு. ஸ்கொயரு ரவுண்டு ஷேப்பில் ஒரு மாதிரி வீதியாக வரும். இது லெப்பேடு இல்லை, மற்றது டைகரு. ஓகே. கம்பு இது வந்துட்டு லெப்பேடு. ரவுண்ட் இருக்குது. ஓகே. லெப்பேடு பெரிய லெப்பேடுங்க. அது சகதி மணல் அதில் தான் அதுக்குள்ள ஃபுட் பிரிண்ட் கிடைக்கும். பாக்கி வேறு எதுவும் கிடைக்காது. ஓகே. டைகர் கிராஸ் ஃபைட். ஓகே. அவ்வளோ தூரத்துக்கு ஏறுதுங்களா? ஆமாம். நின்றுட்டு சில வந்து தன்னோட சைஸ் பெரியதாக்கிறதுக்கு வேண்டி சரிங்க அது சாடி வாழ்ந்து அப்போ வேறு டைகர் வந்துச்சுன்னு சொன்னாக்கா அது பார்க்கும்போது ஆமாம் நம்மளை விட பெரியவனாக இருக்கலாம், இங்கே போனால் சரியாகாதுன்னு திரும்பி போயிடு. அல்லது அதையும் காண்டி போகிறது தான் பைக் பண்ணுறாங்க. மெயின் அதுக்கு ஒரு பவுண்ட்ரி மார்க் மாதிரியாக வரும். ஓகேங்க. பின்ன இதுக்கு மலையாளத்தில் லோக்கல் நேம் வச்சு சோரக்காய். ஓகே. ஆனால் இந்த மரத்தில் தான் ஸ்க்ராட்ச் பண்ணும், வேறு எந்த மரத்தையும் தொட. ஏன்னா இந்த இதுக்குள்ள அந்த இறச்சி வந்துட்டு சாஃப்டாக இருக்கும். ஓகே. நகத்தை வச்சு அப்படி இழுத்து விட்டு அப்படியே பதிஞ்சுக்கு பதிஞ்சு அப்படி நல்லா ஷார்ப்பாகும், நல்லா இதாகும். அதுக்கு ஒரு இந்த மரம் தான், வேறு எந்த மரத்தையும் டச் செய்யாது. ஓகே. அதுக்குள்ள 4 இடத்துல வைக்கும். இங்கே எங்கேயா இருந்துச்சுன்னா எல்லா சைடு பாக்கி கடுவா அது ஏறி இருந்துச்சுன்னா அதுக்கு தெரியும். மனம் அடிச்சுட்டு வந்துட்டு 2 ஃபைட்டாக இருக்கும். ஓகே. இதை பார்த்துச்சுன்னா வந்துட்டு திரும்பிடும். ஓகே. ஆனால் இதுக்கு சயின்டிஃபிக் பேர் வந்துட்டு பியோஸ்பியா ஜவானிக்கான்னு சொல்லி இதுக்கு இப்போ இந்த மரம் இல்லைன்னு வைங்களேன், ஃபாரஸ்ட்டில் இந்த மரம் இல்லைன்னா வேறு இல்லை இதே மரம் தான். ஆனால் இந்த மரத்தில் வந்து பிரச்சனை வந்து இதுக்குள்ள கரை இருக்குது, ரெசின். ஓகேங்க. இந்த ரெசின் வந்து ரெட் கலர் இருக்குது, பிளட்டுக்குள்ள கலராக இருக்குது. அது வந்து மெடிசனாக யூஸ் செய்யும். இது ஷார்ப் பண்ணுறதுக்கு ஒரு நம்ம முருகன் ஒரு மரம் இருக்கு வேங்கை. ஆமாங்க. வேங்கையில் வெட்டணும்னு உள்ள சிறப்பாக இருக்கும். ஆமாம் ஆமாங்க. அந்த அதே இறச்சி தான். ஆனால் அந்த மரம் அந்த ஸ்பீசிஸ் வேறு, இது வேறு. ஓகே. அது ஷார்ட்டாக வளரும், ஆனால் இது வந்து பயங்கரமாக வளர்ந்து வரும். வேறு எந்த மரத்துலேயும் இது மார்க் பண்ணாது. இந்த மரம் தான் இருக்குது. ஓகே. ஓகே. லெப்பேடு வந்துட்டு பாதை 1-2 மரத்தில் அது சாதாரணமாக அது மாறும். ஓகே. டைகர் வந்து இது டெரிட்டரி மார்க். டைகருக்கு இது மாதிரி டெரிட்டரி மார்க்கு மல்டிபர்பஸ் மாதிரி அது க்ளீன் பண்ணி கொடுறது. வேறு டைகர் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு. ஒரு 25 ஸ்கொயர் கிலோமீட்டரில் ஒரு டைகர் இருக்குது. அது ஏஜ் ஆகிடுச்சுன்னா மற்ற டைகர் வந்து பார்க்கும். ஏஜ் ஆகிடுச்சுன்னா அதை அங்கேருந்து விரட்டி விடும். ஏஜ் ஆகிடுச்சி அங்கேருந்து மாறி அடித்து அதை விரட்டி விட்டுரும். அது எங்கேயாவது போய் அப்படி மாறிடும். இதே அந்த வீட்டில் இருக்குது. ஆனால் எங்கே இருக்குன்னு நம்ம இதுவரை கண்டுபிடிக்க முடியாது. பெரிய பாறை புடவாக இருக்கலாம், மரத்துக்குள்ளே பொந்தா இருக்கலாம். ஆனால் அவ்வளோ சேஃப்டியாக இருக்கும் டைகருங்க. நிச்சயமாக கண்டுபிடிக்க முடியாது. அது நம்மளை பார்த்துட்டு தான் இருக்குங்க இப்போ போகிறது வர்றது. நம்ம இருக்கும்போது மேலே குடிச்சுன்னா நமக்குள்ள ஸ்மெல்லு நமக்குள்ள மூமெண்ட் எல்லாம் ஒர்க் பண்ணிருக்கோம். கேட் ஃபேமிலி தான். ஆமாம். பதுங்கி பார்க்குங்க. ஆனால் அதுக்கெல்லாம் பல்லு முன்பல்லு தான் இருக்குது, பின்பல் ஒன்று இருக்குது. கண்டிங் பண்ணி போட்டுச்சுன்னா அது இறச்சி அழுகணும். அது லூஸ் ஆகி கழிஞ்சால் லூஸ் ஆனால் தான் அது சாப்பிட ஆரம்பிக்கும். அடித்து 3 நாள் 4 நாள் அப்படி பாறையிலையோ இல்லாட்டி சும்மா இது மாதிரி போட்டுட்டு அதுக்கு காவல் மாதிரி இடைக்கிடைக்கு இருக்குது. அவல்ல மாறிடு அது வந்து பார்க்கும். ஓகே. ஓகே.
அது செஞ்சு அப்படியே டெய்லி அதை உருட்டிக்கிட்டு போகும். இங்கே கிடைச்சா நாளைக்கு வந்து அங்கே மாற்றும், அங்கே மாற்றும். 3-4 நாள் ஆகும்போது வந்து சாஃப்ட் ஆகும்போது ஒரு வேஸ்ட்டாக இருக்காது. எல்லாத்தையும் சாப்பிட்ருங்க. எலும்பு மாத்திரம் தான் கீழே போடும், பாக்கி எல்லாம் புழுவோட ஊடி அடிக்கிறது. சரி சரி. இதெல்லாம் பயங்கர அதுக்கு ஒரே அடி தான். அதோட 3 டன் உள்ள காட்டு மாடெல்லாம் போயிடும். இந்த ஏரியாவில் லீச் அதிகங்க? இல்லை, இப்போ மழை இருந்துச்சுன்னா பயங்கர லீச்சாக இருக்குது. இப்போ இந்த 2 நாளாக மழை இல்லை. 2 நாளைக்கு முன்னாடியே பயங்கர மழையாக இருந்துச்சு. ஓகே. ஆனை வந்து ஒருத்தர் ஓ, தகுதியை வாரி போட்டு வந்து அப்படி மண்ணுங்க எல்லாம். ஆனை தான் ஃபஸ்ட்டில் காட்டில் வடி எல்லாம் உண்டாக்கும். ஆமாங்க. அதுக்கு பின்னாடி மிருகங்கள் போவோம், அதுக்கு பின்னாடி நம்ம போவோம், டைகரும் போவோம், லெப்பர்டு எல்லாமே போவோம். யானை தான் மெயினுங்க. லெப்பர்டில் டைகர் எல்லாம் போகும்போது அதுக்கு உடம்பு எதுவும் உரசக்கூடாது. ஓ, இது மாதிரி இந்த செடிக்கெல்லாம் போகாது. நடபாதை எங்கே இருக்குது அதெல்லாம் அதுக்கு உடம்புல எதுவும் உரசக்கூடாது. ஆளுங்க இருந்தால் மட்டும் பதுங்கறதுக்கு வேண்டி போங்க அந்த மாதிரி இருக்கும். அது எமர்ஜென்சி, அது தப்பிக்கிறதுக்கு. தகுதி இருந்தால் அதில் வராது. தகுதி இருந்துச்சுன்னா அதை ஒதுக்கி போகும். தகுதிக்குள்ளே முடியலன்னா தான் தகுதியில் காடு வைக்கும். ஓ, நீட்டாக இருக்கணுங்க. அது கடவை பயங்கர நீட்டு. வயர் ஃபுல்லாக அடிச்சுட்டு டெய்லி 5-10 கிலோலாம் அடிச்சுட்டு தண்ணி லேக்கில் போய் தண்ணியில் முங்கிக்கிடும். தலை மாத்திரம் நமக்கு தெரியாது. ஏதோ ஒரு கம்பு கட்டை கம்பு இருக்குன்னு நான் நினைப்பேன். ஆனால் அது அந்த இடத்துல வந்து சூடு இறச்சிக்கிறதுக்கு தண்ணியில் அப்படியே இருக்கும். ஆனால் நமக்கு அந்த வழி போனால் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. இந்த மரத்து வழியில் டைகர் வராதுங்க. இது வழியே வந்துருங்க. இதெல்லாம் நல்ல ஒரு கர்லீஃப் மாதிரி உள்ளது, வைல்டு கர்லீஃப் மாதிரி உள்ளது. பர்பஸுங்க இல்லை, நம்ம சாதாரண கருவேப்பிலை இருக்குல்ல, அதோட சேர்ந்து செட்டில்மெண்ட்டில் உள்ளவங்கள யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, சம்மந்தியாக சமைக்கிறதுக்குங்க. இதெல்லாம் நம்ம நார்த் இந்தியன்ஸு கூடுதல் நம்ம பிரியாணிக்கெல்லாம் யூஸ் பண்ண சாதனம் அது. ஓகே ஓகே. இது ஸ்பைசஸில் கிடைக்கும், நல்ல ரேட் உள்ளது. நம்ம தாளிக்கிறதுக்கெல்லாம் கருவேப்பிலை மாதிரி போடுவாங்க. பட் நார்த் இந்தியன்ஸ் தமிழ்நாட்டில் கூட யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் கல்பாசிம்பாங்க. ஓகே ஓகே. கல்பாசி பார்த்துருப்பீங்க ஸ்பைசஸ் கடையிலெல்லாம் பாக்கெட்டிங்கில் 50 கிராம் 100 கிராம் கல்பாசி. இது வந்து எல்லா மரத்துலையும் வராது, இந்த காஞ்ச மரத்தில் பிரான்ச்சஸ் எல்லாம் வரும். இந்த கல்பாசிங்களா? கல்பாசி. இது கீழே போட்டுட்டுங்களா? மரங்க இது? அது நம்ம காட்டன் ட்ரீ. ஓகேங்க. பஞ்சிக்கா மரம். ஓகே ஓகே.
இவ்வளோ பெருசு இருக்குது. மரம் இதோட பயங்கரமாக வரும். ஓகேங்க, இதுவே பெருசாக இருக்குங்க. கீழே வேறு பாருங்க எத்தனை பெருசு வரைக்கும் வந்துருக்கு. சீசன் ஆகும்போதெல்லாம் வந்து கீழே விடுகும், இந்த பிரான்ச்சஸ்லேருந்து விடுகும். ஓகேங்க, அந்த இருக்கு பாருங்க, அதில் காய் இல்லை. மரம் பயங்கரமாக வரும். இப்போ அது வந்துட்டு வளர்ந்து போயிட்டு தான் இருக்கு. ஓகே, இன்னும் இதை விட பெருசெல்லாம் வருங்க. பயங்கரமானா ஒரு 3-10 பேராச்சும் விட்டு அவ்வளோ பெரிய ஹெல்த்தாக இருக்கும், நல்ல லென்த்தாக இருக்கும். வழுக்காதுங்களா? பார்க்க ஈஸியாக இருக்கும். ஆனால் நம்ம மழை இல்லாமல் போனோம்னா கரடிங்களா? ஒயில் போர். ஒயில் போர் குத்துனதுங்க. எதுக்காகங்க அது? ஓஹோ, எலிஃபெண்ட் எப்படி இந்த வழியாக கிராஸ் ஆயிருக்குங்களா? நம்ம பண்ண முடியல. ஓகே, பரவாயில்ல இருக்கு. இந்த ரோடு வந்து ட்ரைபல் செட்டில்மெண்ட் ஏரியாங்க. இதுலேயும் அனிமல்ஸ் எல்லாம் வருங்க. லெப்பர்டெல்லாம் வந்திருக்கு. வந்துட்டு அதுவே போயிருங்களா? இது எல்லாமே ஃபாரஸ்ட் தானுங்க. அது செவத்துக்கு அந்த பக்கம் மேலே தொங்கிட்டு இருக்கு. கொடியே வர்றதுங்க. அது முள்ளு கொடியா? முள்ளு சிவக்காய். சிவக்காய் மரங்க, செடி, கொடிங்க. இது சிவக்காய் கொடி. மரத்தில் அப்படியே கொடி மாதிரி பாரு. டெய்லி காலையில் விழுகிறத கரைக்கிடுவாங்க. சரி சரி. காலையில் அது அரைக்கிறதுங்க. அரைக்கி கடையில் வாங்கி சீயக்காய் மிக்ஸி இல்லாட்டி நம்மளே கொண்டு சதைச்சி. ஓகேங்க. நல்ல ஒரு பீஸுக்கு நல்லா சதைக்கணும். கல்ல வச்சு சதைச்சி ஒரு கப்பில் போட்டு கையை போட்டு நம்ம பிரியும் போது நல்ல சோப்பு மாதிரி ஓகே இது வரும். தலைக்கு யூஸ் பண்ணி அப்படியே நம்ம கோரி குடிக்கும்போது நல்லா அழுக்கு போகும். வியர்ப்பு சொரிச்சல் எல்லாம் மாறும். நல்லா ஒரிஜினல் இல்லை வேற சாண்டில் விட்டுங்க. இங்கே ஏதாவது மரம் இங்கே இருக்கிறவங்க வெட்டணுன்னா ஃபாரஸ்ட்காரங்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு அவங்க தான் வந்து வெட்டுவாங்க. வெட்டினாலும் அதை சேல் பண்ண கூட முடியாது. இப்படி சீல் வச்சு இந்த மாதிரி போட்டுருவாங்க. அது மண்ணாக மக்கி தான் போகும். யாரும் எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது. சாண்டில் விட்டுங்க. பிரான்ச் போகுது பாருங்க எப்படி. மூங்கில்